ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லிவரை பற்றி பார்க்க போகிறோம். அதுவும் சாம்பார் வடை சாப்பிட்டா லிவர் ப்ராப்ளம் சரியாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி, அப்புறம் லிவரில் பேசிக்கான பிரச்சனைகள் என்ன மாதிரி வரும், அதை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது, அதை பற்றியானதான் இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி ஹார்ட்டையும் லங்ஸை பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் வர பிரச்சனைகளை எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது, நம்ம அதை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, அதை பற்றியான வீடியோ தான் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யுவர்ஸ் இன்ஃபோடெக். பொதுவாக நம்ம உடம்புல ரத்தத்தை சுத்தப்படுத்துகிற 2 உறுப்புகள் இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிவர், கிட்னி. இல்லை அதிக பங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா லிவர். கிட்னி என்ன பண்ணுன்னா நம்மளோட உப்பு மினரல்ஸ் மட்டும் தேவையில்லாத வெளியேற்றும். ஆனால் லிவர் என்ன பண்ணும், நம்ம ரத்தத்தை பியூரிஃபை பண்ணது இல்லாமல் விஷத்தன்மையும் நீக்கும். அதாவது ஆல்கஹால் இந்த மாதிரியான இதை நீக்கும். ஸோ இதுதான் லிவரோட வேலை. அதுபோக இதை சத்து கொடுக்கறதும் இந்த லிவர் தான். இது மட்டும் இல்லை, லிவருக்கும் கால்பிளாடருக்கும் ஒரு பெரிய சம்மந்தம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, லிவர் ரத்தத்தை பியூரிஃபை பண்ணுறது எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்பிளாடர்லாம் போய் சேரும். ஸோ அதனால் இதுக்கும் அதுக்கும் பெரிய சம்மந்தம் இருக்குது. இப்போது பேசிக்காக லிவரில் வர ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ராப்ளம் சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமலை, அப்புறம் லிவர் டேமேஜ் ஆகுறது, அப்புறம் கால்பிளாடரில் ஒரு ஸ்டோன் உருவாகுறது. இது 3 தான் பெரிய ஒரு ப்ராப்ளம். இப்போது அந்த ப்ராப்ளத்தை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், அது எப்படி நம்ம வராமல் தடுக்கிறது, ஆல்ரெடி இருக்கவங்கள எப்படி ரெக்கவர் பண்ணுறது, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். இப்போ தான் இந்த சாம்பாரோட டாப்பிக்கே எடுக்கப்படுது. இப்போது நான் சொன்ன ப்ராப்ளம் எல்லாத்தையுமே இந்த சாம்பாரோட சாப்பிட்டா ஃபுல்லாக கிளியர் ஆகும்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த சாம்பாரோட சாப்பிட்டா கிளியர் ஆகும், அந்த அளவுக்கு இது லிவருக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாகவே சாம்பார் நீங்கள் நிறையா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க நிறையா நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே அது கிளியர் ஆகும். ஏன்னா நம்ம சாம்பாரில் கடுகு, பெருங்காயம் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ்லாம் போகிறனால அதுக்கு ஒரு சக்தி இருக்குது. அதே மாதிரி வடைக்கு என்னன்னா, நீங்கள் அந்த உளுந்த ஊற வச்சாலே அது தனித்தன்மையே வந்துடும். ஏன்னா அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது 2 கலந்து சாப்பிட்றதுனால இந்த லிவர் பிரச்சனை ஃபுல்லாக சால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு இது டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இதோட பெனிஃபிட்ஸில் இது ஒன்று, சாம்பாரோட இது ஒன்றா பிளேஸ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் எல்லாம் கேட்கலாம், இந்த சாம்பாரோட தான் சொல்யூஷனா அப்படின்ட்டு. இல்லை, இது மட்டும் கிடையாது, இன்னும் சொல்யூஷன் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பெசிஃபிக்காக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கால்பிளாடர் ஸ்டோனை எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மாதுளம்பழத்தை சுகர் இல்லாமல் ஜூஸ் பண்ணி அதை நல்லெண்ணெயில் கலந்து நீங்கள் 15 நாளைக்கு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது சீக்கிரமாக க்யூர் ஆகும். இது கால்பிளாடர் ஸ்டோனை க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு ரெமெடி. 2வது பார்த்தீங்கன்னா மஞ்சக்காமாலையும் லிவர் டேமேஜும் சரி பண்ணுறதுக்கு கீரை நல்லையை வேரோடு எடுத்து அதை அரைச்சி மோரோட கலந்து குடிச்சிங்கன்னா அது சுத்தமாக கிளியர் ஆகும். ஆனால் அது என்னென்னா வாரத்துக்கு ஒரு தடவை தான் குடிக்கணும். ஏன்னா அதுக்கு கூலிங் தன்மை ரொம்ப ஜாஸ்தி. இன்கேஸ் உங்களுக்கு சிவியராக இருந்துச்சுன்னா வாரத்துக்கு 2 டைம் குடிச்சிக்கலாம். ஸோ இது ஒரு 3 மாதத்தில் இதை கண்டினியூ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுத்தமாக கிளியர் ஆயிரும். ஓகே, ஃபைனலாக இந்த 3 டிசீஸ்க்கான ஒரு சொல்யூஷனும் ரெக்கவரும் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதோட 4வது டிசீஸ் ஒன்று இருக்குது. அதை நான் ஃபஸ்ட்டு சொல்லலை, ஏன்னா நீங்கள் எல்லாருமே திங்க் பண்ணிட்டு வந்திருப்பீங்க, இந்த லிவர்னு வந்தாலே இந்த ஆல்கஹாலை பற்றி நம்ம சொல்லிடுவாங்களே அப்படின்னு நினச்சிட்டு வந்திருப்பீங்க. அது இப்போ சொல்கிறேன். அது ஏன் 4ஆவதாக நான் இப்போ கடைசியாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த 3 டிசீஸும் இயற்கையாக வருது. ஸோ நம்ம இந்த ரெமெடி வச்சு நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஆனால் ஆல்கஹாலும் ஸ்மோக்கிங்கும் நம்ம ஆர்டிஃபிஷியலாக சேர்த்துறோம். ஸோ நம்ம அதுக்கு நம்ம உடம்புக்கு ப்ராப்ளம் சொல்லி தான் சேர்த்துறோம். ஸோ நீங்கள் அதை லிவர் இன்கேஸ் அது மூலிமா டேமேஜ் ஆச்சுன்னா இந்த மெடிசன்ஸ் எல்லாமே ஒரு 100க்கு ஒரு 30% தான் ஒர்க் அவுட் ஆகும். மிச்சது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஆல்கஹாலும் ஸ்மோக்கிங்கும் எவ்வளோ தவிர்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கும் நல்லது. ஸோ அந்த தவிர்த்துட்டிங்கன்னா நம்ம இந்த லிவர் பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோ போடுறோம். ஸோ சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற புதிய வீடியோ உங்கள் பார்வைக்கு